One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் வழங்கும் விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டுப்படலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தமிழ் காட்சி ஊடக வரலாற்றில் ரொம்பவே ஒரு மதிப்புமிக்க விருது அப்படின்னு சொல்லலாம் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகளை. இந்த முறை யாராருக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்பட இருக்கு, யாரெல்லாம் மேடைகளை அலங்கரிக்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகளில் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான விருதாக பார்க்கப்படுவதுதான் நம்முடைய தமிழ் விருதுகள் என்று சொல்லலாம். புதிய தலைமுறை சார்பில் ஆண்டுதோறும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தொடர்ந்து பங்களிப்பை ஆற்றி வரக்கூடிய சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தொழில்துறையில் சாதித்தவர்களுக்கும் அதேபோல விளையாட்டுத்துறையில் சாதித்தவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் சமூக பணி ஆற்றியவர்களுக்கும் இலக்கியம் சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்தவர்களுக்கும் என இந்த 6 பிரிவுகளின் கீழாக புதிய தலைமுறை விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இது 13வது ஆண்டாக, அதாவது 13வது முறையாக இந்த தமிழன் விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் பிரம்மாண்டமான ஏற்பாடு என்பது தற்போது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த விருது வழங்கும் விழாவுக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விருது வழங்கும் விழா இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு 5:30 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் கலைத்துறையை சேர்ந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அறிவியல் துறையை சார்ந்த விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பல்வேறு திரைப்பிரபலங்கள் என பலரும் இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து விருதுகளை வழங்க இருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், புதிய திறமை வழங்கக்கூடிய இந்த தமிழன் விருதுகளை இதற்கு முன்பாக இசையமைப்பாளர் A.R. ரகுமான், இயக்குனர் மணிரத்னம், பாக்யராஜ், அதேபோல பாரதி ராஜா போன்றவர்களும், அதேபோன்று பின்னணிப்பாளர்களாக இருக்கக்கூடிய SPB, P. சுசிலா போன்றவர்களும் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சதுரங்க விளையாட்டில் ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய விஸ்வநாத ஆண்டு போன்றவர்களும், அதேபோல பிரக்யானந்தா போன்றவர்களும் கூட இந்த விருதை வாங்கியிருக்கிறார்கள். இது மட்டும் திரைத்துறை மட்டுமல்லாமல் எழுத்தாளர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்களும், அதேபோல அப்துல் ரகுமான் அவர்கள் போன்ற பலரும் இந்த புதிய தலைமுறையுடைய தமிழன் விருதுகளை வாங்கி அந்த விருதுகளுக்கும் அவர்கள் ஒரு மதிப்பை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த விருது வழங்கும் விழா தற்பொழுது நந்தம்பாக்கத்தில் நடைபெற உள்ள நிலையில் ஏராளமானோர் தற்பொழுதே இந்த விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா அரங்கம் நிறைந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா என்பது ஒரு பாடலோடு கலை நிகழ்ச்சிகளோடு மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு காணும் வகையில் இந்த விழாவில் பங்கேற்பவர்களுக்கு ஒரு பாராட்டும் வகையில் மிக சிறந்த வகையில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை தமிழன் விருது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், எல்லாரையும் போலவே நாங்களும் ரொம்ப ஆர்வமா விழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.